எல்லாருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா குரூப் 4க்கு தேவையான பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான சாப்டர் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குடியரசுத் தலைவர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? குடியரசுத் தலைவர் தொடர்பான விதிகள் பற்றி பார்க்க போகிறோம். ஆர்டிக்கல் 52 என்ன சொல்லுது? ஆர்டிக்கல் 52 என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவின் தலைவராக குடியரசுத் தலைவர் ஒருவர் கண்டிப்பாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 52. ஆர்டிக்கல் 52 என்ன சொல்லுவோம்னா, கண்டிப்பாக இந்தியாவுக்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த குடியரசுத் தலைவர் இங்கிலாந்து ராணியோடைய அதிகாரத்தை ஒத்தவராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 52. ஆர்டிக்கல் 53 என்ன சொல்லுதுன்னா, குடியரசுத் தலைவரோட நிர்வாக அதிகாரங்களை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 53. அப்புறம் ஆர்டிக்கல் 53 வேறு என்ன சொல்லுதுன்னா, முப்படைகளின் தலைமை தளபதியாக யார் இருக்க போகிறாங்க? குடியரசுத் தலைவர் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறதும் ஆர்டிக்கல் 53 தான். 2 டீட்டெயில் சொல்லியிருக்கோம். ஆர்டிக்கல் 53 குடியரசுத் தலைவரோட நிர்வாக அதிகாரங்கள், குடியரசுத் தலைவர் முப்படைகளின் தலைமை தளபதியாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் 53 சொல்லுது. ஆர்டிக்கல் 54, 55 என்ன சொல்லுதுன்னா, குடியரசுத் தலைவரோட தேர்தலை பற்றி சொல்லுது. குடியரசுத் தலைவருக்கு தேர்தலை பற்றி சொல்கிறது தான் 54, 55. குடியரசுத் தலைவருக்கு தேர்தலை யார் நடத்த போகிறா? தேர்தல் ஆணையம் நடத்த போகிறாங்க. யாரெல்லாம் ஓட்டு போட போகிறா அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 54, 55 அப்படிங்கிறாங்க. ஆர்டிக்கல் 56 குடியரசுத் தலைவரோட பதவி காலம். ஓகேங்களா? குடியரசுத் தலைவரோட பதவி காலம் எத்தனை வருஷம்? 5 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆர்டிக்கல் சொல்லுது அப்படின்னா ஆர்டிக்கல் 56 சொல்லுது. ஆர்டிக்கல் 57 ஒருவர் குடியரசுத் தலைவர் போட்டிக்கு எத்தனை முறை வேண்டுமானாலும் போட்டியிடலாம் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 57. ஆனால் நம்ம அமெரிக்காவோட அதிபர் தேர்தலுக்கு 2 முறை மட்டும் தான் போட்டியிட முடியும். ஆனால் அந்தமாரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எங்கே கிடையாது, இந்தியாவில் கிடையாது. ஒருவர் குடியரசுத் தலைவர் போட்டிக்கு எத்தனை முறை வேண்டுமானாலும் போட்டியிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிக்கல் 60 குடியரசுத் தலைவருடைய பதவி நியமனம். குடியரசுத் தலைவருடைய பதவி நியமனம் பற்றி சொல்கிறதா ஆர்டிக்கல் 60 அப்படிங்கிறாங்க. குடியரசுத் தலைவருடைய பதவி நியமனம். ஆர்டிக்கல் 61 குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்க தீர்மானம் பற்றி சொல்கிறதா ஆர்டிக்கல் 61 அப்படிங்கிறாங்க. இப்போ குடியரசுத் தலைவர்லாம் யார் அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறா? குடியரசுத் தலைவர் தொடர்பான சில விதிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆர்டிக்கல் 74 என்ன சொல்லுது அப்படின்னா, குடியரசுத் தலைவர் பிரதம மந்திரி மற்றும் அவரின் ஆலோசனையின்படி அமைச்சர்களையும் நியமனம் செய்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் 74 சொல்லுது. குடியரசுத் தலைவர் பிரதம மந்திரி மற்றும் அவரின் ஆலோசனையின்படி அமைச்சர்களை நியமனம் செய்கின்றார் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 74. ஆர்டிக்கல் 72 என்ன சொல்லுதுன்னா, குடியரசுத் தலைவர் மரண தண்டனை கைதிகளுக்கு மன்னிப்பு வழங்குதல், தண்டனையை குறைத்தல், தண்டனையை ரத்து செய்தல், தண்டனையை காலம் தாழ்த்துதல். இதுதான் என்னென்னா ஆர்டிக்கல் 72 சொல்லுது. மரண தண்டனை கைதிகள் இருக்காங்களே, அவங்களுக்கு மன்னிப்பு வழங்குதல், தண்டனையை குறைத்தல், தண்டனையை ரத்து செய்தல், தண்டனையை காலம் தாழ்த்துதல். இது குடியரசுத் தலைவருடைய செயல்துறை அதிகாரங்கள். எக்ஸாமில் கேட்ட கொஷினு, குடியரசுத் தலைவருடைய செயல்துறை அதிகாரங்கள் பற்றி சொல்கிற விதி என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆர்டிக்கல் 72. ஆர்டிக்கல் 76 என்ன சொல்லுதுன்னா, குடியரசுத் தலைவர் இருக்கார்ல, அவர் என்னென்னா ஏஜிஐ இந்தியாவுடைய தலைமை சட்ட அதிகாரியை நியமிப்பவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம குடியரசுத் தலைவர் தான். எந்த விதியின்படி நியமனம் செய்கின்றார்னா ஆர்டிக்கல் 76 அப்படிங்கிறாங்க. ஆர்டிக்கல் 148 என்ன சொல்லுதுன்னா, சிஏஜிஐ. ஓகேங்களா? இந்தியாவுடைய தலைமை கணக்கு அதிகாரியை நியமனம் செய்பவர் யார்? நம்ம குடியரசுத் தலைவர் தான். எந்த விதியின்படினா 148 அப்படிங்கிறாங்க. ஆர்டிக்கல் 123 குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை அறிவித்தல் அப்படிங்கிறாங்க. ஆர்டிக்கல் 123. ஓகேங்களா? 1, 2, 3 அப்படின்னு சொல்லுவாங்க. குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை அறிவித்தல். ஆர்டிக்கல் 143 என்னென்னா, குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனையை பெறலாம். உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி இருக்காங்களே, அவங்கள்ட்ட என்னென்னா, நம்ம குடியரசுத் தலைவர் ஒரு லா தொடர்பாக ஏதாவது டவுட்டு கேட்டால் அவங்க என்ன பண்ணலாம், அந்த உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி என்னென்னா குடியரசுத் தலைவருக்கு அவர் ஆலோசனை வழங்கலாம். அதான் ஆர்டிக்கல் 143. விதி 280 குடியரசுத் தலைவர் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதிக்குழுவை நியமனம் செய்கின்றார். அதான் ஆர்டிக்கல் 280 அப்படிங்கிறாங்க. விதி 80(3) மாநிலங்களவைக்கு 12 உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அது யாருன்னா நம்ம குடியரசுத் தலைவர் தான். மாநிலங்களவைக்கு 12 உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். விதி 80(3). விதி 331 மக்களவைக்கு 2 ஆங்கிலேய இந்தியர்களை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னா நம்ம குடியரசுத் தலைவர் தான். அதை பற்றி சொல்கிற விதி ஆர்டிக்கல் 331. ஓகேங்களா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.